இன்னைக்கும் நம்ம மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்கு. நிறைய ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு ரொம்ப கீழே தான் போயிருக்கு. ரத்த ஆறு கூட கிடையாது, ரத்த வெள்ளம் இல்லைன்னா ரத்த புயல் இல்லைன்னா ரத்த கடல் இந்த மாதிரி கூட சொல்லிடலாம். அந்த அளவுக்கு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ லாஸ்ட் ஒரு 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே தான் இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக்கோட பிரைஸ் இன்னைக்கு கிட்டத்தட்ட 12% டவுன் ஆயிருக்கு. அதை பற்றி பார்ப்போம். ஜொமேட்டோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி இவங்க ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி இன்றைக்கி அந்த ஸ்டாக்கை வந்து பாசிட்டிவ் கொண்டு போயிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். டாடா கம்யூனிகேஷன் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஷேரை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு ஸ்டாக்கையும் பற்றி பார்க்கும்போது அதில் சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று வந்து சொல்லியிருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஓனாக வந்து கற்றுக்கிட்டது. அது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு அண்ட் செல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நிறைய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதனால் திருப்பி சொல்கிறேன். ஸ்டாக்லாம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் கன்ஸ்டன்ட்லி இந்த ஸ்டாக் மார்க்கெட் இந்த புக்கில் இருந்து 2 டிப்ஸ் வந்து பார்த்துடலாம். நம்ம ஒரு ஸ்டாக்கில் வந்து முதலீடு பண்ணும் போது ஏதாவது ஒரு ரீசனுக்காக அந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து முதலீடு வந்து பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்தியன் ரூபாயோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால ஒரு சில கம்பெனிகளாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எந்த கம்பெனிலாம் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்களோ, அதாவது இந்தியாவில் இருந்து பொருளையோ இல்லை சர்வீஸோ வேறு ஒரு நாட்டுக்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் ரூபாய் மதிப்பு வந்து கம்மியாகும் போது அவங்களுக்கு அதிகமான லாபம் வந்து கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து குறையுது, அதனால இந்த ஸ்டாக்கில் நம்ம முதலீடு பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அந்த ஸ்டாக்கை நம்ம போய் வாங்குகிறோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே போகாமல் ஸ்டேபிளாக இருக்குது, இல்லைன்னா மேலே வருது அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கணும்னா அந்த ஸ்டாக்கை நம்ம விற்றுட்டு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கலாம். ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய அந்த ரீசனே வந்து பார்த்திங்கன்னா மாறுது. எப்போ ஒரு கம்பெனியில் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம வாங்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து மாறுதோ அப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்து வெளியே வந்துடலாம். இதுலேயே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாக்கில் எமோஷனலாக கனெக்டட் ஆகிடுவாங்க. அதாவது ஒரு ரீசனுக்காக அவங்க ஒரு ஷேரை வாங்குவாங்க. அந்த ரீசன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போகுது அப்படின்னா அவங்க விற்றுட்டு வெளியே வர மாட்டாங்க. நான் அப்படியே லாங் டெர்முக்காக இது வந்து ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரீசன் எதுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறதே மறந்துட்டு நான் வந்து லாங் டெர்மில் வந்து ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்க மனசை அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி எமோஷ்னலாக நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே வச்சுருப்பாங்க, ஒரே ப்ரைஸ்லேயே இருந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி, சூப்பரான ஒரு ப்ரொமோட்டர், அவர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட்டர் வந்து ரொம்ப நல்லவர், அதனால் எனக்கு லாஸில் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு 5 to 10 வருஷம் நான் அப்படியே வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரியும் சம்மந்தமே இல்லாமல் எமோஷனலாக கனெக்ட் ஆகி வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வெல்த்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம எமோஷனலாக டெசிஷன் எடுக்காமல் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் இருந்து வெளியே வரதுக்கு வந்து யோசிக்கவே கூடாது. அதனால் ஷார்ட் டெர்முக்கு வாங்கினா நம்ம ஷார்ட் டெர்முக்கு மட்டும்தான் வந்து யோசிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம ஷார்ட் டெர்முக்கு வாங்கியிருப்போ அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு பிரச்சனை வரும், வந்தோடனே அந்த கம்பெனி வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்தோன்னா லாஸில் போகும். உடனே நம்ம மைண்டை எப்படி மாற்றோன்னா இல்லை நான் லாங் டெர்முக்கு வந்து ஹோல்டு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி மைண்டில் வந்து மாற்றக்கூடாது. ஏதோ ஒன்று தப்பாக போகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸில் கூட விற்றுட்டு வெளியே வர மாதிரி தான் இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நிஃப்டி 50 இன்னைக்கு கிட்டத்தட்ட 80 புள்ளி நெகட்டிவாக தான் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருந்துச்சு. காலையில் ஓப்பன் ஆகும்போது நெகட்டிவ் ஓப்பன் ஆனாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவாக போனாங்க, மறுபடியும் ஃபுல்லாக நெகட்டிவ் போனாங்க, மறுபடியும் கொஞ்சம் ரெக்கராகி பாசிட்டிவ் வந்துட்டாங்க. ஆனால் க்ளோஸ் ஆகும்போது மறுபடியும் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆகிருக்கு. 25,157 புள்ளி இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆனிச்சு. நிஃப்டி 50 மட்டும் இல்லைங்க, மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருந்தாங்க. வழக்கம் போல் அந்த கோல்டு சில்வர் மட்டும் பாசிட்டிவில் இருந்தாங்க. பேங்க் பீஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 1% வந்து நெகட்டிவ். எம்ஓ டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25% வந்து நெகட்டிவ். மேக்ஸிமம் டிஃபென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பட்ஜெட் வரப்போகுது, அதனால் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் கொஞ்சம் கீழே போய்கிட்டு இருக்கு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% இன்றைக்கெலாம் பாசிட்டிவாக இருந்தாங்க. கோல்டு பீஸும் கிட்டத்தட்ட 7% வந்து பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. இவனால் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு, கோல்டு வந்து கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. அதாவது எக்ஸாம்பிள் சில்வர் வந்து டெய்லி ஒரு 5-5% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2%, 3% இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ கோல்டு வந்து நல்லா வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஆட்டோ பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% நெகட்டிவ், பார்மா பீஸ் 0.5% நெகட்டிவ், ஐடி பீஸ் 0.23% நெகட்டிவ், மிட் 150 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1% நெகட்டிவ். மேக்ஸிமம் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் ரொம்ப கீழே போயிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50ல் டாப் 5 கெய்னர்ஸில் ஜொமேட்டோ இருக்காங்க, இண்டிகோ,
மேக்ஸ் ஹெல்த் கேரு, ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் ஐசிஐசிஐ பேங்க்கு, ட்ரெண்ட், டாடா கன்சியூமர், பிஇஎல், ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க. சில்வர் அண்ட் கோல்டை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் சில்வர் அண்ட் கோல்டு வச்சுருக்காங்களோ செம்ம லாபத்தில் இருப்பாங்க. சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% பாசிட்டிவில் தான் இருந்தாங்க. அதே மாதிரி சில்வர் ETF லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 2.5 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட 6.5%, அதாவது ஒரு 7% பக்கத்தில் இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருந்தாங்க. கோல்டு லாஸ்ட் ஒரு வருஷத்தில் 100%, அதாவது ஒரு மடங்கு பார்த்தீங்கன்னா லாபம் கொடுத்துருக்கு. சில்வர் அண்ட் கோல்டு நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்கு. குளோபலாக ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போகும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே கீழே போகும். சில்வர் அண்ட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போதைக்கு இந்த டேரிஃப் இஷ்யூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் வார் ப்ராப்ளம், இந்த மாதிரிலாம் குளோபலாக இப்போ வந்து ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட ருப்பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய்கிட்டே இருக்குது. ஹிஸ்ட்ரி லோவுக்கு வந்து போயிட்டாங்க. அதாவது ஹிஸ்ட்ரி லோனா என்ன சொன்னால் ஹிஸ்ட்ரி ஹை, அதாவது நம்ம ருப்பியோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரணமாக இருக்குது. அதனால தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கெல்லாம் எஃப்ஐ வந்து விற்றுட்டு அவங்க அமௌண்ட் வந்து வெளியே வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மளே என்ன பண்ணால் நம்மளே கோல்டு சில்வருக்கு வந்து மாறிக்கணும். இது வரைக்கும் கோல்டு சில்வரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா இந்த மாதிரி குளோபலாக ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளம் போனதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ஃப்ளாட் ஆயிடுவாங்க. மறுபடியும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகி மேலே போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டே இருக்கும். மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது மறுபடியும் சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எப்போலாம் குளோபலாக வந்து பெரிய பெரிய ப்ராப்ளம் வருதோ அப்போலாம் நம்ம வந்து கோல்டு அண்ட் சில்வரை வந்து வாங்கி வச்சுக்கணும். அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆகி புல் ரன்னுக்கு போகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கோல்டு அண்ட் சில்வரில் விற்றுட்டு கூட நம்ம அப்படியே அந்த அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போல்லாம் பண்ணக்கூடாது அப்போல்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணுறோம். அந்த லாஜிக் நமக்கு போதுமான அமௌண்ட்டு, அதாவது ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னா அதுவே சூப்பரான ஒரு லாஜிக் தான். அடுத்தவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அவசியமே இல்லை. லாஸ்ட் ஒரு வாரமாக நான் ஒன்று பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியமே கிடையாது. என்னோட ஹோல்டிங்கில் இருக்க ஒரு சில ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருந்தது. அந்த ஸ்டாக்கு மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி மேலே வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா நான் வந்து ஆயில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அது குரூடாயில் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூடாயில் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே போயிட்டு இருக்காது. குரூடாயிலோட அந்த ரேட் அப்படிங்கிறது இப்போ கீழே இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் வந்து ரிசல்ட் தரும்போது போன குவார்ட்டரை விட இந்த குவார்ட்டர் வந்து கம்மியான ரிசல்ட் தரதா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரூடாயிலோட ப்ரைஸ் இன்னும் கீழே தான் இருக்குது. அதனால் ரிசல்ட் தரும்போது அவங்க கம்மியான மார்ஜின், கம்மியான ரிசல்ட் தான் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க ரிசல்ட்டை தந்ததுக்கு அப்புறமும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா மறுபடியும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா குரூடாயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை மறுபடியும் இன்க்ரீஸ் ஆவாங்க. ஆனால் இப்போதைக்கு குரூடாயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர குவார்ட்டரில் அவங்க நல்ல ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட இருந்த ஹோல்டிங்கில் ஒரு சில ஸ்டாக்கை நான் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுட்டு நான் வந்து சில்வர் அண்ட் கோல்டுக்கு வந்து மாறிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கம்பெனியோட ஸ்டாக் வந்து விற்றுட்டேன். எனக்கு வந்து லாஸ்ட்டில் நான் எவ்வளோ விற்றேன் அப்படின்னா 23,000 24,000 நஷ்டத்தில் இருக்கும் மாதிரி தான் நான் வந்து விற்றுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டுக்கு வந்து மாறினதுக்கப்புறம் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு மேலே வந்து, அதாவது 30,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாபத்தில் தான் இருக்குது. அப்போ நெகட்டிவ் ஒரு 23 ரூபா போனால் கூட எப்படி பார்த்தாலுமே எனக்கு லாபம் அப்படிங்கிறது வந்துருச்சு. மேபி இன்னும் 2-3 நாளைக்கு சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு லாபம் அப்படிங்கிறது அதிகமாக வரும். இந்த டெசிஷனை வந்து நான் ஏன் எடுத்தேன்னா எமோஷனலாக நான் வந்து எந்த கம்பெனிலேருந்து கனெக்ட் ஆக மாட்டேன். நான் எதுக்கான ஒரு ரீசனுக்காக வாங்குறோம் அந்த ரீசன் போயிடுச்சு அப்படின்னா அது லாஸ் இருக்குன்னு கூட நான் வந்து யோசிக்க மாட்டேன். விற்றுட்டு அதை விட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அதுக்கு வந்து மாறிட்டு அங்கே போன நஷ்டத்தை நான் வேற ஒரு ஸ்டாக்கில் நான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து எடுத்துடுவேன். அதுக்குன்னு அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா மோசமான கம்பெனி அப்போல்லாம் எதுவும் கிடையாது. இன்னும் ஒரு 2-3 வருஷம் வந்து இருந்தால் கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இருந்தாலும் எதுக்கு நம்ம அடுத்த 1 வருஷம் 2 வருஷம்லாம் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். அதை விட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போயே கிடைக்கும் போது நம்ம ஏன் தேவையில்லாமல் நாட்களை வந்து ஓட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு யோசிச்சு தாங்க நான் வந்து வாங்கினேன். எப்படி பார்த்தாலுமே 2-3 நாளைக்குள்ளேயே நான் வந்து எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு லாபம் வந்துருச்சு. நான் வந்து அடுத்த 2 வருஷம் நான் வந்து வெயிட் பண்ண கூட அவசியம் இல்லை. பார்ப்போங்க, சில்வர் கோல்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆனால் யாராவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நல்லதான். நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். பாலிகேப் இந்தியா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதோட ஹை போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கீழே வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7,800 பக்கத்தெல்லாம் போனாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6,950 பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த லோ அப்படிங்கிறது கரெக்டாக இந்த 6,950 பக்கத்தில் தான் இருக்குது. பார்க்கலாங்க, இப்போ அதே லோவில் தான் இருக்குது. மார்க்கெட் இப்போயும் கீழே போய்கிட்டு இருக்கு. மேபி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம்.
இந்த ரைட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஸ்டிக். இது வந்து 1 டே கேண்டில் ஸ்டிக் தான் நான் வந்து வச்சிருக்கேன். எப்போலாம் அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே போயிட்டு என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆகுனா ஸ்டாக்கோட ப்ரைஸு ரொம்ப கீழே போயிட்டு அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக் வந்து ஃபுல்லாக க்ரீன் கலருக்கு வந்து மாறும். இப்போதைக்கு பாலி கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. இருந்தாலும் இந்த பாலி கேப்போட என்னோட கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த தடிமனாக இருக்காமல் கீழே வந்து பாருங்கள் கோடு மாதிரி போட்டிருக்கோம். அப்படின்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் கீழே போயிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். எப்போல்லாம் ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் அந்த மாதிரி ஹையில் இருந்து ரொம்ப கீழே வந்துக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த லோ பக்கத்தில் வராங்க, வந்ததுக்கப்புறம் என்னென்னா இந்த கேண்டில் ஸ்டிக் வந்து கோடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்சர்வேஷன் தான். மேபி நாளைக்கு மார்க்கெட் இன்னும் கீழே போகுதுன்னா கூட இது கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், பார்க்கலாங்க. இப்போதைக்கு பாலி கேப் கரெக்டாக இதுக்கு முன்னாடி இந்த லோவில் இருக்குது, மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுதான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குமா என்னென்னு வேறு தெரியல. நிறைய எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா விற்றுக்கிட்டே இருக்காங்க. எப்போல்லாம் அந்த கேண்டில் ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கும், சிவப்பு கலரில் போய்கிட்டே இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா க்ரீனுக்கு மாறும். எப்படி க்ரீனுக்கு மாறுனா அந்த கேண்டில் ஸ்டிக்கு ஃபுல்லாகவே தடிமனாக இருக்காமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கோடு மாதிரி போட்டிருக்கும். அந்த கோடு வந்து பச்சை கலரில் மாறுது அப்படின்னா, க்ரீன் கலரில் மாறி இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இது வந்து எப்போ வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இது புரியல அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறுபடியும் நாளைக்கு வீடியோவில் இன்னும் நல்லா ஜூம் பண்ணி நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து போடுறேன். அடுத்தது விபிஎல் ஷேர். இந்த ஷேரை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. கரண்ட் ப்ரைஸ் 477 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 430 ரூபா அந்த மாதிரி போயிட்டு அதிகபட்சம் ஒரு 520 ரூபா வரைக்கும் போனாங்க. மறுபடியும் இப்போ வந்து 477 ரூபா பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ மார்க்கெட்டே கீழே போயிட்டு இருக்கு, அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் கீழே போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 450 ரூபாய்க்கு கீழே போனதுக்கப்புறம் அதிகபட்சம் 500 ரூபா பக்கத்தில் வருது. எப்படி பார்த்தாலுமே அது லோவில் இருந்து இப்போ அதிகமாக வரும்போது ஒரு 15-20% கீழேயும் மேலேயும் போய்கிட்டு இருக்கு. இதனால தான் எப்பயுமே நம்ம வந்து அவசரப்பட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பண்ணக்கூடாது. அதை நம்ம வாங்கினதுக்கு 2% 3% கீழே போகும். நம்மளே போய் பயத்தில் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து ஆவரேஜ் பண்ணுறேன்னு ஆவரேஜ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் நம்ம வந்து என்றைக்கும் பயத்தில் வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இப்போ இந்த ஸ்டாக் வந்து தெரியுது, கீழே போனால் 450 ரூபாய்க்கு கீழே போகுது, மேலே வந்துச்சுன்னா 500 ரூபா பக்கத்தில் வருதுன்னா 500 ரூபா பக்கத்தில் வாங்காமல் மார்க்கெட்டு எப்போயாவது இப்போ வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி மறுபடியும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 450 ரூபா பக்கத்தில் வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் வந்து எப்போ வந்து பண்ணணும். இது வந்து இந்த ஸ்டாக்குக்கு மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் நம்ம அப்படி தான் யோசிக்கணும். அவசரம் வந்து படக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் எங்கேயும் போகாதுங்க, இங்கே தான் வந்து இருக்கும். பார்க்கலாங்க. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போனால் அந்த 450 ரூபாய் கீழே போகுது. அப்படி போணுச்சுன்னா மறுபடியும் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஆனால் சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு குரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 12% டவுனுங்க. ஏற்கனவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நல்ல ஒரு ஹையில் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 14% இன்றைக்கி வந்து கிராஷ் ஆகிருச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகிட்டேன்னு நிறைய பேர் கேட்டாங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ் வாங்கலாமா அப்படின்ட்டு. யாரெல்லாம் ஹையில் வாங்கினாங்களோ எல்லாத்தையும் இந்த ஸ்டாக் வந்து போட்டு தள்ளிடுச்சு. இந்த மாதிரி எப்பயுமே ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து மேலே போய்கிட்டே இருக்குது அப்படின்லாம் வாங்கக்கூடாது. இப்போ சில்வர் கோல்டு அதான் நடந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம். பிரச்சனை இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சில்வர் கோல்டு வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இல்லைனா கீழே வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வருக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டாக்குக்கும் இதான் நிலமை. பார்ப்போங்க. இப்போதைக்கு வந்து கீழே இருக்குது. அதே மாதிரி வேல்யூஷன் படி இப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ 44 வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி வந்து 25 இருக்குது. அதுவும் இல்லாமல் லோ பிஇ ரேஷியோவில் தான் இப்போதைக்கு இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட அதிகபட்ச பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே இருந்துச்சு. இப்போ லோ வந்து 40 பக்கத்தில் தான் வந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இதோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது 50. இப்போ 50 கீழே வந்துடுச்சு. பார்க்கலாங்க. இன்னும் கீழே போணுச்சுன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். கம்பெனியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் இப்போ வந்து நல்ல ஒரு ஹை வேல்யூஷன் போனனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்துகிட்டு இருக்கு. இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கு கீழே போய்கிட்டு இருக்கு. இது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். பார்க்கலாங்க. மார்க்கெட் கீழே போக இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்னும் நல்லா கொஞ்சம் கீழே போணுச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கல்யாண் ஜுவல்லர்ஸில். பிஜி ரேஷியோ பாருங்கள், 1க்கு கீழே வந்துருச்சு. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 பக்கத்தில் இருக்குது. நம்ம ரூல்ஸ் படி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ கீழே வந்துருச்சு. நல்ல ஒரு வாய்ப்பில் தான் இருக்குது. பார்ப்போம். இன்னைக்கு கீழே போணுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தாங்க. இந்த கம்பெனியில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, இவங்க ரிசல்ட்டு சரியாக கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்ததாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 160 ரூபாய்க்கு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் நம்ம வச்சுக்கிட்டா கூட 150 ரூபா அப்படிங்கிறது 85% வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிருக்கு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஎஸ்எம் பட்டியலுக்கு இது வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இவங்க ரிசல்ட்லாம் கொடுக்கல, இந்த கம்பெனியில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மூவ் பண்ணாங்க. மூவ் பண்ண உடனே 200 ரூபாயில் இருந்த இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ 150 ரூபா பக்கத்தில் வந்துருச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்பெனியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸை பற்றிலாம் யோசிக்கக்கூடாது. விற்றுட்டு வெளியே வந்தால் கூட கம்மியான லாஸில் வந்து வெளியே வருவோம். நானும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தேன். எனக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 25% நம்ம நெகட்டிவில் இருக்கிறப்பயே தெரிஞ்சு போச்சு இந்த கம்பெனியில். ஏன்னா இவங்க ரிசல்ட் வந்து சரியாக கொடுக்கல, ஏதோ பிரச்சனை வந்த உடனேயே நான் பார்த்தோன்னே அதை எதை பற்றி யோசிக்கலைங்க.
20%, 22% நெகட்டிவ் இருந்துச்சு. வித்துட்டு வெளியே வந்துட்டேன். அதே அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் வேறு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டு இன்னும் விற்காமல் வந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 60%, 65% வந்து நெகட்டிவில் இருக்குது. மேபி என் கூட விற்றுருந்தாங்கன்னா அவங்களோட நெகட்டிவ் அப்படிங்கிறது கம்மியாக வந்து இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 2,4 லட்சமோ என்னமோ வந்து லாஸில் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு 4 லட்ச ரூபாய் என்னமோ முதலீடு பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா நீங்கள் பயப்படாமல் வெளியே வரதா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்கும். அடுத்தது ஜொமேட்டோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு 4.90, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 5% பக்கத்தில் பாசிட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி அவங்க ரிசல்ட் வந்து தரப்போகிறாங்க. ரிசல்ட்டை நல்லா தருவாங்க அப்படின்னு தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாங்க, ரிசல்ட் தந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்களா என்ன அப்படின்னு. வேலேஷன் படி ரொம்ப அதிகமான வேலேஷன் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட பிஜி ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா 46 பக்கத்தில் தான் இருக்குது. அவங்க ரிசல்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக பாசிட்டிவ் ரிசல்ட்டாக வந்து கொடுத்துட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாங்க, இன்றைக்கி ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் இவங்க எந்த மாதிரி வந்து ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. எம்ஆர்பிஎல் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 7% மேலே பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10% பக்கத்தில் பாசிட்டிவ் வந்துட்டாங்க. அது காரணம் என்னென்னா யூஎஸ் வந்து இந்தியா கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து ரஷ்யா கிட்ட வந்து ஆயில் வாங்கக்கூடாது, இல்லைனா உங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாரிஃப் வந்து அதிகமாக போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் வந்து கீழே போயிருந்தாங்க. ஏன்னா இவங்க வந்து ரஷ்யா கிட்ட வந்து கொஞ்சம் ஆயில் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து வெனிசுலாவிலேருந்து ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கனால இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்ப்போங்க, எப்படி ரிவர்ஸாக மேலே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது டாடா கம்யூனிகேஷன் இன்றைக்கி கிட்டத்தட்ட 5% வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ரிசல்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 55% வந்து அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ரெவன்யூ அப்படிங்கிறது 7% வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் செக் பண்ணாலும் சரி, இல்லை இயர் ஆன் இயர் செக் பண்ணாலும் சரி, நல்ல ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி வந்து கீழே போயிருக்கு. பார்க்கலாம், நாளைக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஈத்தர்ஸ் லிமிடெட் இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5% மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் வந்து பாருங்கள், முன்ன சொன்ன ஐடியா மாதிரி இப்போ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதோட கேண்டில் ஸ்டிக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. கிட்டத்தட்ட 3,200 மேலே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2,400 போய் டச் பை பண்ணியிருக்கு. டச் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து இந்த கேண்டில் ஸ்டிக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த அடிமன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கோடு மாதிரி இருக்குது. கரெக்டாக 2,400 டச் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகிறப்ப இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2,500 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. கீழே ரெட் கலரில் வந்துட்டு இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பச்சை கலரில் மாறி இருக்குது. மேபி நாளைக்கு இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 2,400 இப்போ வந்து 2,500 அப்படிங்கிறது 100 ரூபா பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸில் இருக்குது. எப்படி பார்த்தாலும் 2.5% மேலே நம்ம வந்து 2 to 3% வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவில் இருந்து மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக இந்த லாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேருந்தே செட் ஆகும். நீங்களும் வந்து நோட் பண்ணி பாருங்கள். ரொம்ப கீழே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலரில் போடுதுண்ட அப்படின்னா அது வந்து கோடு ரொம்ப கீழே இறங்கிட்டு, அதாவது நெகட்டிவ் வந்துட்டு ஃபுல்லாக பாசிட்டிவில் போய் க்ளோஸ் ஆகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த 2-3 நாளையும் பாசிட்டிவில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கண்டிப்பாக மேலே அப்போல்லாம் கிடையாது, ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கேன். இல்லை மார்க்கெட்டே நாளைக்கு வந்து ஃபுல்லாக கிராஷ் ஆகுது இன்றைக்கி மாதிரி அப்படின்னா அப்பயும் கொஞ்சம் டவுட்டு கீழே வந்தாலும், ஏன்னா மார்க்கெட்டே கீழே போகிறப்ப மேபி இந்த ஸ்டாக் கூட வந்து கீழே போகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு வழக்கம் போல் கீழே தான் போயிருக்கு. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.